இப்போ நிறைய ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்கும். ஐ மீன் ஒரு காரு ஒரு பைக் தான் நிறுத்தணும் அப்படின்னு. பட் எங்ககிட்ட ஃப்ளாட்ஸ் வாங்கினவங்க இப்போ 6 பேர் மூவின் ஆயிட்டாங்க. 6 பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பைக்ஸ் வச்சுக்கிறாங்க, 3 பைக்ஸ் வச்சுக்கிறாங்க. இப்போ இதில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளைண்ட்ஸோட 2 பைக்ஸ்லாம் நிற்குது. ஸோ எந்த ப்ராப்ளம்ஸும் வர்றதில்லை. ஃப்ளோரிங் எல்லாமே சொமானி நானோ பீச் விட்ரிஃபைட் டைல்ஸ் வரும். 2 கோட் பட்டி ப்ளஸ் உங்களுக்கு 2 கோட் பெயிண்ட்ஸ் வரும். இது எல்லாமே ஃபினிஷ்டாக இருக்குது. எல்லாமே ஆத்து மண் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆத்து மண்ணில் பூசும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவர் வந்து பார்த்தா உதிர்ந்து வர்றது இந்த ஃபீல் இருக்காது. சப்போஸ் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, உள்ளே வந்தோடனே சில பேர் கால் தடுக்கும், நிறைய பொருள்லாம் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான ஃபுட்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். வர்மோரா ஆர்கிடெக்சரல் டைல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் டைல். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐயப்பந்தாங்கல்ல இருக்க ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோக்காக நம்மளை இன்வைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் மிஸ்டர் விக்னேஷ் தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காரு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சென்னை ஃபுல்லாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் வேறு எந்த லொக்கேஷன்ஸில் ப்ராஜெக்ட்ஸ் வேணாலும் கீழே இருக்க நம்பரை மறக்காமல் கால் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் விக்னேஸ்வர் பேசுகிறேன். விக்னேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஓனர். ஸோ நம்ம இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப குவாலிட்டியான ஹோம்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடு பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணாமல் இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டியான ஹோம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 5 to 6 ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கிளைண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைமான லொக்கேஷன்ஸில் பண்ணியிருக்கோம். லைக் ஐனாவரம், கொளத்தூர், வியாசார் நகர், ஓட்டேரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொளத்தூர், இந்த மாதிரி ரொம்ப ப்ரீமியமான ஏரியாஸில் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயப்பந்தாங்கல்ல அரவிந்த் ஹாஸ்பிட்டல் அப்படியே பேக் சைடு ரொம்ப ப்ரீமியமான ஒரு ரொம்ப லொக்கேஷனில் ஒரு பண்ணியிருக்கோம், அப்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ரிவ்யூ இப்போ நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐயப்பந்தாங்கல் நூம்பல் அப்படின்ற லொக்கேஷனில் வந்து ஒரு ஸ்டில் +3 அப்பார்ட்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த ஃப்ளாட் எக்ஸாக்டாக எங்கே வரும்னா உங்களுக்கு போரூர் ராமச்சந்திராலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ஆயில் மில் ரோடு வழியாக வந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும். அண்ட் வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்துடும். சுற்றி உங்களுக்கு ஒரு 15 to 16 ஸ்கூல்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிமார்ட், சூப்பர் மார்க்கெட், அப்புறம் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ், சவிதா டென்டல் காலேஜ், இந்த மாதிரி நிறையா அம்யூனிட்டிஸ் இருக்குது. அண்ட் அப்கமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர் ராமச்சந்திரா சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 to 8 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வருது. அண்ட் இங்கேருந்து முன்னாடி போனீங்கன்னா மாங்காடு சிக்னல் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வருது. மாங்காடு அம்மன் கோயிலேருந்து ஜஸ்ட் நம்ம சைட் வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸில் வந்துடும். ஸோ ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டி இது. இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஜேஎம் ஃப்ளாட்ஸ். ஸோ இதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 3547 லேண்ட் ஏரியாவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இந்த அப்பார்ட்மெண்ட்டோட இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டில் பார்க்கிங் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், 3 ஃப்ளோர் இருக்குது. ஸ்டில் +3 கொண்ட அப்பார்ட்மெண்ட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 யூனிட் வரும், செகண்ட் ஃப்ளோரில் 3 யூனிட்ஸ் வரும், தேர்ட் ஃப்ளோரில் 3 யூனிட்ஸ் வரும். மொத்தம் 8 யூனிட்ஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 BHK, 2 BHK, 3 BHK இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்லேயும் இருக்குது. அதில் வந்து 2 3 BHK சோல்டு, 2 2 BHK சோல்டு, 2 1 BHK சோல்டு. அது ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 2 BHK யூனிட்ஸ் மட்டும்தான் இருக்குது. 6 ஃப்ளாட்ஸ் வித்துட்டு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸில் வந்துட்டாங்க. ஃப்ளாட்ஸோட கார் பார்க்கிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ளாட்ஸோட கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸில் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா 3 டோர்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கார் உள்ளே வரும்போது இந்த நீங்கள் ஸ்பேஸை நீங்கள் பார்ப்பீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 கார் போகிறதுக்கான ப்ரொவிஷன் எங்களுக்கு இருக்குது. 2 கார் போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். மோஸ்ட்டாக வந்து நம்ம ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி பண்ணியிருந்தோம்னா டிரைவே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கார் பார்க்கிங் கொடுப்போம். பட் அதில் என்ன இஷ்யூஸ் வருதுன்னா ரொம்ப கிளம்சி ஆகிடும். ஸோ கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணி இதுக்கு முன்னாடி இருந்த ரிவ்யூஸ்லாம் நம்ம டேக் டவுன் பண்ணி அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ டிரைவே வந்து சிங்கிள் பேசேஜில் கொடுத்துட்டு உங்களுக்கு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கோம். ஸோ கார் பார்க்கிங் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 10 to 12 ஃபீட் கார் பார்க்கிங் வரும். உங்களுக்கு ஒரு எஸ்யூவியாக இருக்கட்டும், செடானாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ச்பேக் காராக இருக்கட்டும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வென்யூ. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஷியஸான நான் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கிட்ட ஃப்ளாட்ஸ் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து கொஞ்சம் பட்ஜெட் வச்சு தான் ஃப்ளாட்ஸ் வாங்குறவங்க. ஸோ ஒரு 30 to 60 lakhs பட்ஜெட்டில் வாங்குறவங்க நம்மளோட ஃப்ளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியலான ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும். இப்போ நம்ம கிட்ட ஃப்ளாட்ஸ் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
கார் இருக்காது, பட் கார் பார்க்கிங் தேவையான இடத்த வாங்கி வச்சிருவாங்க. சரி ஃபியூச்சர்ல கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த கார் பார்க்கிங் இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பைக்கை தான் பார்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐ மீன் என்ன சொல்றது, ஒரு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் இருக்க 5 ஃபீட் செட்பேக்கை ஃபுல்லாகவே எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம்னா கார் பார்க்கிங்க்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இப்போ இங்கேயே நீங்கள் பார்ப்பீங்க இந்த சைட்டில் வந்து இப்போ இங்கே நிறுத்திருக்க பைக்ஸ்லாம் வந்து கார் பார்க்கிங் டிரைவேவோட சேர்த்து அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கார் போகிறதுக்கான இடமும் கொடுத்துருக்கோம். இந்த 5 அடி செட்பேக்கில் உங்களுக்கு எத்தனை பைக்ஸ் வேணால் நிறுத்திக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஃப்ளாட் இருக்குது. இந்த 8 ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா 2 1 BHKங்கிறதுனால நம்ம 6 பார்க்கிங் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 1 BHKவும் சோல்ட் ஆயிடுச்சு. ஸோ 6 பார்க்கிங் 6 ஃப்ளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ 6 காருங்கிறதுனால இந்த 1.5 கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான ஏரியாவில் வெறும் 6 ஃப்ளாட்டுக்கான ஸ்பேஷியஸான பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 3 BHK பார்க்கிங் வருது. இது உங்களுக்கான ஃபுல்லான டிரைவே வந்துடும். ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐ மீன் 8 ஃப்ளாட்ஸும் வந்துட்டீங்க. நீங்கள் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இந்த 5 ஃபீட் செட்பேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பைக்ஸ் வேணால் விட்டுக்கலாம். இப்போ நிறைய ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்கும். ஐ மீன் ஒரு காரு ஒரு பைக் தான் நிறுத்தணும் அப்படின்னு. பட் எங்ககிட்ட ஃப்ளாட்ஸ் வாங்கினவங்க இப்போ 6 பேர் மூவின் ஆயிட்டாங்க. 6 பேர்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பைக்ஸ் வச்சுக்கிறாங்க, 3 பைக்ஸ் வச்சுக்கிறாங்க. இப்போ இதில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளைண்ட்ஸோட 2 பைக்ஸ்லாம் நிற்குது. ஸோ எந்த ப்ராப்ளம்ஸும் வர்றதில்லை. இது நீங்கள் கார் பார்க்கிங்லேயே பைக் பக்கத்தில் வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கார் பைக் நிறுத்துறதுக்கு ரொம்ப கிளம்சியாக இருக்கும் இடம். ஸோ இதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணி நம்ம ப்ரீவியஸாக பண்ண 6 to 7 ப்ராஜெக்ட்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் எடுத்து ஸோ அதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எது ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்கோ அது இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே உங்களுக்கு டிபி பாக்ஸ் வரும். தண்ணி படாத இடத்துல உங்களுக்கு நல்ல ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். 8 ஃப்ளாட்ஸ்க்கான 8 மீட்டரும் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு காமன் பேசேஜ்க்கான மீட்டரும் வந்துடும். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சன்ஷேட் கொடுத்து மோட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரெயின் வாட்டருக்கான ப்ரொவிஷனும் வரும். உங்களுக்கு தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்கான எல்லா ப்ரொவிஷனும் நான் கொடுத்துருக்கேன். எனாஃப் அமௌண்ட் ஆஃப் கல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளாட்ஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ளாட்ஸில் இருக்க யாருக்கும் உங்களுக்குள்ளே கிளாஷஸ் இல்லாமல் ரொம்ப ஐ மீன் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் காரு உள்ளேருந்து ஐ மீன் ஃப்ளாட்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கும் ஃப்ளாட்ஸ்லேருந்து வெளியே போகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃப்ளாட்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியலான அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ளாட்குள்ளே போகும்போது மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஹேண்டில்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃபிட்டிங்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு மேக்னிஃபைங் லென்ஸோட கொடுத்துருக்கேன். டோர் ஸ்டாப்பரோட கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ரொவிஷன் வரும் ப்ளஸ் காலிங் பெல் ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 978 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வந்து சூப்பர் பில்டப் ஏரியா வரும். 20% காமன் பேசேஜ் வரும். ஸோ இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 780 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். இப்போ இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கலாம். இப்போ உள்ளே வந்தவுடனே இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். எல்லாமே பிராண்ட் பார்த்தீங்கன்னா காலர்ஸ் பிராண்டில் இருக்க நம்ம ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய ரெப்யூட்டட் பில்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப குவாலிட்டியான ஸ்விட்சஸ் இதெல்லாம். ஸோ இந்த ஸ்விட்சஸ்க்கான ஸ்பேர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ மேலே வந்து டிபி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆர்பிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்பிட் பிராண்ட் பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ரொம்ப பிராண்டடான ஐ மீன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ்ன்றதை விட சொந்த வீடு கட்டுறவங்க நிறைய பேர் இந்த குவாலிட்டி பண்ண மாட்டாங்க. நாங்கள் எல்லாமே ஒன்று பார்த்து செய்கிறதுனால பிராண்டில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணலை. இது எல்லாமே ஆர்பிட் ரூட்டர்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் கரண்ட் வரும். நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே வரும்போது நீங்கள் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே சொமானி நானோ பீச் விட்ரிஃபைட் டைல்ஸ் வரும். இது எல்லாமே 2x2 சொமானி விட்ரிஃபைட் டைல்ஸ் பிராண்டட். சொமானி பிராண்ட் பற்றி உங்களுக்கே தெரியும். நீங்கள் டிவி யூடியூப் நிறைய இடத்துல பார்க்குறீங்க, நிறைய போர்ட்ஸில் பார்க்குறீங்க, பேனர்ஸில் பார்க்குறீங்க. ஸோ இந்தியா லெவலில் ஒரு ஃபேமஸாக இருக்க டைல் இது. ஐ மீன் இந்த டைல் இந்த கலர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வீடு ரொம்ப ஐ மீன் பிரைட்டாக இருக்க ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த டைலுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு JSW பெயிண்ட் கொடுத்துருங்க. இந்த JSW பெயிண்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரட்டிவ்லி மற்ற பிராண்ட்ஸோட உங்களுக்கு ரேட் கொஞ்சம் அதிகமாக வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா வால்ஸில் வந்து 2 கோட் பட்டி ப்ளஸ் உங்களுக்கு 2 கோட் பெயிண்ட்ஸ் வரும். இது எல்லாமே ஃபினிஷ்டாக இருக்குது. இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏஎஸ்சி பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கான்கிரீட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி இருக்குது. பட் நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் கிளைண்ட்ஸ் கேட்டால் கூட நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு ஃப்ளாட்டுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் மோர் தென் 1 வீக் 10 டேஸ் நம்ம க்யூரிங் மட்டும் பண்ணுவோம். ஸோ வாட்டர் க்யூரிங் பண்ண உங்களுக்கு ஏர் கிராக்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த வால் ஃபினிஷிங் நல்லா இருக்கும்.
நம்ம பூசு வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே எம்சாண்ட் யூஸ் பண்ணல. கட்டு வேலைக்கு மட்டும்தான் எம்சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பூசு வேலைக்கு எல்லாமே ஆத்து மண் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆத்து மண்ணில் பூசும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவர் வந்து பார்த்தா உதிர்ந்து வர்றது இந்த ஃபீல் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு வந்து மீன் நீங்கள் ஒரு லைட் ஒரு டார்ச் லைட் வச்சு கூட பார்க்கலாம். உங்களுக்கு ஃபினிஷ் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே JSW பெயிண்ட். மற்ற பெயிண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது லிட்டருக்கு 30 to 40 rupees எக்ஸ்ட்ரா வரும். எல்லாமே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். ஸோ இது உள்ளே வந்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஹாலு. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10x10 ஒரு நல்ல ஒரு ஸ்கொயரான லிவிங் ரூம் வரும். ஸோ இந்த சைடு உங்களுக்கு ஒரு டிவி யூனிட் வரும். டிவி யூனிட் கொடுக்கும்போதே என்னென்ன ப்ரொவிஷன் கொடுக்குறேன்னா உங்களுக்கு 3 5 ஆம் சாக்கெட் கொடுக்குறேன். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்போ டம்மி பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கேபிள், டெலிஃபோன் ஒயர் எல்லாத்துக்கான ப்ரொவிஷனும் உங்களுக்கு மாடியிலிருந்து ஒரு ஃப்ளாட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃப்ளாட்குள்ளே மூவின் ஆனீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டுக்கு தனியாக ஒயரிங் பண்ணணும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோனுக்கு ஒயரிங் பண்ணுற அவசியமே இருக்காது. எல்லாமே நாங்களே பண்ணிட்டோம். ஸோ அதான் நான் இதுக்கு முன்னாடியே சொல்ல மாதிரி ஒன்று பார்த்து செய்கிறதுனால இங்கே வர கிளைண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா சிவில் ஒர்க் பண்ணக்கூடிய தேவைகள் கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் கேட்பாங்க, எதுக்கு சார் அன்வான்டாக நிறையா கொடுக்குறீங்க? இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஃபோன்ஸ் இருக்குது. ஃபோன்ஸ் இல்லாமல் நிறைய கேட்ஜெட்ஸ் வச்சுருக்கோம், லேப்டாப்ஸ் இருக்குது, பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜிங் பண்ணுற அப்ளையன்சஸ் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸபிளாக இருக்க மாதிரி இங்கே நம்ம சோஃபா யூஸ் பண்ணாலும் இங்கே ஒரு சின்ன கேபினெட் வச்சுட்டு ஃபோன் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால்லே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வாஷிங் மிஷினுக்கான டேப் இங்கே வந்துடுது, அதுக்கான அவுட்லெட் பைப் இங்கே வந்துடுது. இதுக்கு பின்னாடி பாத்ரூம். ஸோ உங்களுக்கு ஈஸியான ஆக்சஸ் வந்துடும். இங்கே உங்களுக்கு 15 ஆம் சாக்கெட் கொடுத்துருக்கேன். இங்கே உங்களுக்கு ஒரு லைட் ப்ரொவிஷன் ஸ்விட்ச் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் பூஜா யூனிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பேஸ்க்கு வந்தீங்கன்னா இது ஒரு அழகான டைனிங் ஏரியா, ரொம்ப ஸ்பேஷியஸான டைனிங் ஏரியா. ஆக்சுவலாக நிறைய ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹால் டைனிங் சேர்த்து இவ்வளோ பெருசு தான் இருக்கும். இங்கே அவ்வளோ பெரிய ஹால் ப்ளஸ் இங்கே ஒரு சின்ன பஃபர் ஸ்பேஸ், இங்கே ஒரு டைனிங் கொடுத்துருக்கேன். டைனிங்கான ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் நிறையா, அதாவது இந்த ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் கொடுத்தது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 டம்மி ஸ்விட்சஸும் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒயரிங் நிறைய டம்மி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன், 15 ஆம் சாக்கெட் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே எல்லாமே ப்ரீ பிளான்டாக பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வாஷ் பேசன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான லைட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வைப்பீங்க. ஸோ மிரருக்கு மேலே ஒரு சின்ன லைட்டுக்கான ப்ரொவிஷன், சின்ன டீட்டெயில் கூட அதுக்கான ஸ்விட்ச் பாயிண்ட். இங்கே உங்களுக்கு ரேசர் ஷேவிங் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கான ப்ரொவிஷன் கூட நான் கொடுத்துருக்கேன். இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே வரும். இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே வந்தீங்கனாலே நம்ம டோரோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தோம், என்ன மாதிரி குவாலிட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இப்போ உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ரூம்குள்ளே பகலாக இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் சரி உள்ளே வந்து சேஃப்டிக்காக லைட் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அந்த ஒரு சின்ன இஷ்யூவை நம்ம இது பண்ணுறதுக்காக உள்ளே வந்தோடனே ஃபுட் லேம்ப்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங் லைட்டாக இருக்கும், எப்பயுமே நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எப்பயுமே ஆனில் இருந்துச்சுன்னா, சப்போஸ் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, உள்ளே வந்தோடனே சில பேர் கால் தடுக்கும், நிறைய பொருள்லாம் வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான ஃபுட் லேம்ப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் லிவிங் டைனிங்கில் சொன்ன மாதிரியே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்னு வரும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு ஃபேன் இதுக்கெல்லாம் 2-வே கொடுத்துட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா லைட் ஃபிட்டிங்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு டம்மி பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த ரூமோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12x10 வரும். நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் வரும். இது எல்லாமே ஹால் டைனில் யூஸ் பண்ண சேம் விட்ரிஃபைட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், நோ காம்ப்ரமைஸ். ஸோ ஒரு 12x10 இருக்க ரொம்ப ஸ்பேஷியஸான பெட்ரூம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசிக்கான அந்த ட்ரிப் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் அண்ட் லைட்டுக்கான 2-வே ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபேன் ரெகுலேட்டர் இங்கே வரும். ப்ளஸ் வந்து 5 ஆம் சாக்கெட் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். நிறைய இடத்துல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் விண்டோ வரும். நம்ம ஸ்லைடிங் விண்டோவில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இப்போ என்கிட்ட சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, ஏன் சார் அந்த மாதிரி கிளாஸ் வந்து ஃப்ராஸ்டடாக இருக்குது, இதனால வெளிச்சம் குறையுதுன்னு. இதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ஃப்ளாட்ஸ் ரெசிடென்ஷியல் இருக்கும்போது நம்ம ப்ரைவசி எதிர்பார்ப்போம். ஸோ ப்ரைவசி வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் நீங்கள் கர்டன்ஸ் போட மறந்துட்டீங்கன்னா கூட வெளியே இருந்து நம்ம உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம திங்ஸ் விசிபிளாக பார்க்கலாம், ப்ரைவசி இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாஸ் வர இந்த டெக்ஸ்சர்ட் கிளாஸ் வந்து ரேட் அதிகம். ஸோ எல்லாமே பார்த்து செஞ்சதுனால இதுலேயும் நம்ம குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் குவாலிட்டியான Plast1 பிராண்ட் அப்படிங்கிற யூபிவிசி ஸ்லைடிங் விண்டோஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சேஃப்டி கிரில்லும் பார்த்தீங்கன்னா உங்களோட கை கரெக்டாக போகிற மாதிரி
ஒரு 5 inches கேப்ல நீங்க யூஸ் பண்ற மாதிரி குழந்தைங்க வந்து பெரிய வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி கரெக்டான ஹைட்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இங்க ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 2 கபோர்ட் மட்டும் போட்டீங்கன்னா போதும், 2 டோர்ஸ் மட்டும் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரூம் வந்து அழகாயிடும். மேல லாஃப்ட்கான ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். லாஃப்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டம்மி ஒன்று பண்ணி வச்சிருக்கோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. உங்களுக்கு நம்மளோட ஃபிளாட்ஸ்ல என்ன ஒரு பெரிய பிளஸ்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. இங்க ஒன்று கொடுத்து வச்சிருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு டிவி பாயிண்ட் கொடுத்துருக்கேன். டிவிக்கு வந்து டிவி பாயிண்ட்கான ஒரு 5 amps ப்ளஸ் உங்களுக்கு டிவிடி பிளேயருக்கான 5 amps கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இன்னைக்கு ப்ளூரே நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, வீடியோ கேம்ஸ் யூஸ் பண்றாங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்க, மோடம் யூஸ் பண்றாங்க. மோர் தென் எனஃப் ஆன 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஹாலில் கொடுத்த மாதிரி சேம் இன்டர்நெட் கேபிள், டெலிஃபோன் கேபிள், டிடிஹெச் கேபிள்கான எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு இதுலயே வந்துடும். டாய்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டர் ப்ரூஃப் டோரோட நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்கேன். உள்ள நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வர்மோரா பிராண்ட் இருக்க ஆர்கிடெக்சரல் டைல். நீங்க நிறைய டிவிஸ் எல்லாம் பாப்பீங்க, நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து விளம்பரம் பண்றாங்க. இந்த பிராண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க லோக்கல் ஷாப்ஸ்ல கிடைக்காது. எல்லாமே வந்து பிராண்டட். இதுக்கு 2 டைல் ஜாயின் ஆகிற இடத்துல சேஃப்டி பர்பஸ்க்காக கூட பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் பேண்டிங் பீடிங் பண்ணியிருக்கேன். எல்லாமே டிசைனரா இருக்கணும். டைல்ஸ்லாம் பேட்டர்ன் டைல்ஸ், ஆர்கிடெக்சரல் டைல்ஸ், எல்லாமே மேட் ஃபினிஷ். ஃப்ளோரிங் கூட பாத்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு ரஃப் டைல்ஸ் வரும், ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் வரும். ஸோ வயசானவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் ஸ்லிப் ஆச்சுன்ற ஒரு பேச்சுக்கு இடம் இருக்காது. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் இருக்கிறதுலேயே பேரிவேர்ல பிரீமியமான ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பேஸ் பிளானிங்ல இருந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பேசின் என்ன சொல்றது பொசிஷனிங் தப்பா இருக்கும், இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ள வந்தீங்கன்னா இன்னும் நீங்க கை கழுவுறதுக்கும் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கும் நல்ல ஒரு இடமா இருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இந்த 5 amp சாக்கெட் இங்க கொடுத்துருக்கேன். பிளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேசர் பாயிண்ட் இங்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இங்க லைட்டுக்கான ஸ்விட்ச் இங்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் ஷவர் வந்துடும். பிளஸ் உங்களுக்கு 3-in-1 டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வென்டிலேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான கனெக்ஷன் வந்துடும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ரெடிமேட் ஃபேன்ஸ் வருது. ஸோ அந்த ஃபேன்ஸ் நீங்க மாட்டீங்கன்னா இப்போ நிறைய இஷ்யூஸ் என்ன வருதுன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டும் போது காக்கா புறாலாம் நிறைய வருது. ஸோ பாத்தீங்கன்னா நிறைய வந்து இடைஞ்சல் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டா இந்த டைமென்ஷன்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி ரெடிமேடா ஃபேன்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த ஃபேன்ஸ் வாங்கி நீங்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கும் ஏஸ்தட்டிக்கலா இருக்கும். அண்ட் உங்களுக்கு வெளியே இருந்து எந்த அப்ஸ்ட்ரக்ஷனும் இருக்காது. ஹீட்டருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். அதுக்கான 15 amps இருக்கு. மேல உங்களுக்கு லைட்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பால்கனிக்கு போகலாம். பால்கனி இது வந்து ரோட் சைட் ஃபேசிங் ஃபிளாட். ஸோ இந்த ரோட் சைட் ஃபேசிங் ஃபிளாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி. இந்த பால்கனியில கீழே நம்ம யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ் வந்து எல்லாமே ஆன்டி ஸ்லிப்பரிங்கிறது நீங்க காலில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியை ஊற்றிட்டு நீங்க வழுக்கி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கீழே விழாத அளவுக்கு ஒரு ஃபீல்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி பேரபெட் வால் நிறைய பேர் வந்து இந்த ஃபேன்சியாக கொடுக்குறேன், இந்த ஹை பட்ஜெட் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபேன்சியாக கொடுக்குறேன் அப்படின்னு கிளாஸ் கொடுப்பாங்க. கிளாஸ்லாம் வந்து நாளடைவில் பார்த்தீங்கன்னா உப்பு காற்று பத்து கொரோடாகி அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அது மேலே இருக்க ஸ்டீல் சேனல்ஸ்லாம் ரஸ்ட் ஆகிடும். பட் இது வந்து டிசைனாக ஏஸ்தட்டிக்கலாக இருக்கான்னு எல்லாம் சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு லைஃப் லாங் வரக்கூடிய ஒரு இது மாதிரி பேரபெட் வால் டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம். நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்க பெட்ரூம். அந்த பெட்ரூம் இருக்க சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இதுலேயே வரும். சேம் டோர்ஸ் எல்லாமே அதே தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 10x10 ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் வரும். அந்த பெட்ரூம் விட இந்த பெட்ரூம்ல என்ன ஒரு பிளஸ்னா உங்களுக்கு இதுல வந்து வார்ட்ரோப் உங்களுக்கு ரெசிஸ்டாவே வந்துடும். எலிவேஷன்ல வந்து வார்ட்ரோப் நானே கொடுத்துருக்கேன். இது நம்ம பார்த்தீங்கன்னா எலிவேஷன்லேயும் உங்களுக்கு தெரியும், அது லைட்டாக பார்த்து பாப்பா வராது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூமோட ஒரு கிளியர் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃபுல் ஸ்கொயரான ஒரு பெட்ரூம் இது. ப்ளஸ் இங்கேயும் சேம் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் அங்கே என்ன கொடுத்துருக்கணும் இங்கேயும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் அதே அளவு தான் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ப்ரொவிஷன் இருக்கு. ப்ளஸ் இங்கே ஒரு விண்டோ ப்ரொவிஷன் இருக்கு. இது உங்களுக்கு அந்த சைடு ரோட் ஃபேஸிங் வரும். இந்த சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்த் சைடு வரும். இங்கேயும் உங்களுக்கு நல்ல லைட்டிங் இருக்கு. ப்ளஸ் சேம் பாத்ரூம் தான் இங்கேயும். சேம் டைமென்ஷன் சேம் ஸ்பெசிஃபிகேஷன் அங்கே சொன்னது அதே தான். சப்போஸ் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க பெட்ரூம் ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கிச்சன் நம்ம பார்க்க போகிறோம். கிச்சனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைனிங்ல இருந்து கிச்சன்ல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த இப்போ மாடர்ன் கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா வந்து ஓப்பன் கிச்சன் சில பேர் விரும்புறாங்க.
பட் அந்த ஓப்பன் கிச்சனில் இருக்க ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னா, இங்கே சமைக்கிறதோட பார்த்தீங்கன்னா அதிக புகை ஸ்மெல்லாம் உள்ளே வரதுக்காக இது நம்ம வால் பார்த்தீங்கன்னா உள்ளே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கிச்சனுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்டோரேஜ் நானே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ஸ்லயா இருக்கட்டும், கிச்சன்லயா இருக்கட்டும், நீங்க எங்க வுட் ஒர்க் பண்ணீங்கனாலும் உங்க வுட் ஒர்க்கோட செலவை குறைக்கிறதுக்கு நாங்களே ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் மாதிரி எடுத்திருக்கோம். இதில் நீங்க ஜஸ்ட் ஒரு வுட் ஒர்க் பண்ணீங்கன்னா போதும். இப்போ நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான எல் டேப் ஒரு ஒரு எல் ஷேப் ஒரு கிச்சன் மேடை கிடைக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% வாஸ்துபடி நம்ம பண்ணியிருக்கோம். 100% விட பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா ரிலிஜியனுக்கும் கம்பேட்டபிளா இருக்க ஒரு வாஸ்துப்படி நம்ம பண்ணியிருக்கோம். கிச்சன் வாஸ்து ஒருபடி பார்த்தீங்கன்னா இது ஈஸ்ட் ஃபேசிங். ஸோ உங்களோட அடுப்பு ஹாப் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ உங்களோட வீடும் ஈஸ்ட் ஃபேசிங். நீங்க இங்கே ஹாப் வச்சு இங்கே சமைக்கிறீங்க. நீங்க ஹாப் கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கான நீங்க ப்ரொவிஷன் கொடுத்துருங்க. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் ஸ்லாப் மாதிரி வரும். பட் இந்த இடத்துல வராது. அது ஏன்னா நீங்க சிலிண்டர் ஈஸியா உள்ள எடுத்துட்டு வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் நீங்க கொடுத்துருக்கேன். இந்த கிச்சன் கிரனைட்லாம் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி கிரனைட். இதுல இப்ப தண்ணி ஸ்பில் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த ப்ரொவிஷன் கூட நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க சமைச்சிட்டு இருக்கிறீங்க, தண்ணி கீழே வந்தா கீழே வுட் ஒர்க்லாம் பண்ணுவீங்க. ஸோ நீங்க இன்டீரியர்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வுட் ஒர்க் வரும்போது நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊறுற ப்ராப்ளம், இந்த பெஸ்ட் ப்ராப்ளம் அதெல்லாம் வரும். ஸோ தண்ணி ஊறாமல் இருந்தாலே நீங்க கீழே பண்ற இன்டீரியர்ஸ் உங்களுக்கு நல்ல லைஃப் லாங் வரும். ஸோ அந்த அந்த பிரச்சனையை நம்ம எழுதி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கிரானைட் கோப்பிங் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே உங்களுக்கு சிங்க் வந்துடும், சேம் பேரிவேர் ஃபிட்டிங்ஸ். இங்கே உங்களுக்கு ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் நிறைய கொடுக்குற மாதிரி கிச்சனில் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஆர்ஓ பியூரிஃபையருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். 5 ஆம்ஸும் கொடுத்துருவோம், 15 ஆம்ஸும் கொடுத்துருவோம். 2 ஸ்விட்ச் இருக்கு, ப்ளஸ் அதுக்கு ஒரு டம்மியும் இருக்கு. மேலே ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஏரியா வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லாக லாஃப்ட் வந்துடும். மேலே எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஃபேனுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு லைட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஹாப் இங்கே வர்றதுனால சிம்னி ப்ரொவிஷன் இங்கே இருக்கு. சிம்னிக்கான அந்த பைப் போகிறதுக்கான ப்ரொவிஷன் கூட இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதை இப்போதைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து புறா காக்கெல்லாம் வந்துடக்கூடாதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். ப்ளஸ் கிச்சனில் சிம்னி இல்லாமல் எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு அடிஷனாக எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ப்ரொவிஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ லைட் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்னி பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இங்கே வந்து உங்களுக்கு மிக்சி, கிரைண்டர், 5 ஆம்ஸ், 15 ஆம்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்தீங்கன்னா ஒரு வுட் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட பாத்திரம்லாம் வச்சுட்டு சமைச்சா போதும். உங்களுக்கு 2 டேப் கொடுத்துருங்க. ஒரு டேப் ப்ளஸ் 2 டேப். ஸோ பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் சமைச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தர் காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்கன்னா கூட 2 டேப் ப்ரொவிஷன் கொடுத்துருங்க. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நம்ம யூஸ் பண்ணிருக்கிற டேடோ டைல்ஸ், கிச்சன் பேக்லாஷ் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்ஸ்பிளாஷ் டைல்ஸ் வந்து இதில் எதுவுமே டைல்ஸோட ஜாயிண்ட் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சேம் நம்ம பாத்ரூம்ல யூஸ் பண்ண அதே பிராண்ட் வர்மோரா ஆர்கிடெக்சரல் டைல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் டைல். ஸோ டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒட்டின கிரெயின்ஸே தெரியாது எதுலையுமே, எல்லாம் ஒரே டைப் மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் டைல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கிரெயின்ஸே தெரியாது, அந்த மாதிரி டிசைன் நான் கொடுத்துருக்கேன். லைட்டிங் நீங்கள் இப்போ வந்தாலும் அதே லைட்டிங் தான். சாயங்காலம் 6 மணிக்கு வந்தாலும் 6 மணிக்கு நீங்கள் சமைச்சாலும் லைட்டே போடாமல் சமைக்கலாம். ஃபேன் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வுட் ஒர்க் இன்டீரியர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ளாட்டோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே வரோம் அப்படின்னா டெரஸ்க்குள்ளே வர போகிறோம். ஸோ டெரஸ்க்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு 14 ஸ்ட்ராங்கான ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்கோம் ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஸோ கிரில் கேட் ப்ளஸ் இந்த ஃப்ளோர்லேருந்து இந்த ஃப்ளோருக்கான ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் மாதிரி இங்கே ஒரு கட்டுவாலை போட்டிருக்கோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தண்ணி இறங்குனதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரகோட்டா பார்த்தா சொருவோடு யூஸ் பண்ணியிருக்கேன், கூல் ரூஃப் டைல் யூஸ் பண்ணலை. இந்த டைல் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸிங்லையும் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கூடையும் இருக்கும். ப்ளஸ் இதோட லேபரும் அதிகமாகும். இது உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காகவும் வரும். ப்ளஸ் உங்களுக்கு டெரஸில் இன்னும் என்ன ப்ரொவிஷன்னா 8 ஃப்ளாட்டுக்கு தனித்தனியாக ஒரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி வால்வு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வால்வ் கொடுத்ததுனால ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ளாட்டில் எதனா பிரச்சனைனா மற்ற ஃப்ளாட்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்கள் பைப் லைனில் மட்டும் நீங்கள் வேலை செஞ்சுக்கலாம். ஸோ ஏசி கம்ப்ரஸர்ஸ்க்கான பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லிஃப்ட் ரூமு. ஸோ லிஃப்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளாட்ஸ் வாங்கியிருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கைட் பண்ணுவோம். சப்போஸ் கரண்ட் போயிடுச்சு, லிஃப்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லீவர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஎம்சி மிஷின் கொடுத்துருக்கேன்.
ஏஎம்சி மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் ஸ்டாப் ஆகும்போது லெவலில் நிற்கும், அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எல்லா ஃப்ளாட் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா துணிக்காய போடுறதுக்கு இந்த போஸ்ட் ப்ரொவிஷன் நாங்கள் பில்டர் சைட்லேருந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து ஃப்ளாட்ஸ் வாங்கிட்டு அவங்க வச்சுப்பாங்க, அது அவங்களுக்கு ஒரு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்மளே அதை கொடுத்துட்டோம். ப்ளஸ் இது ஓவர் டேங்க் போகிறதுக்கான ப்ரொவிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு மாடி இது. ஸோ இந்த மாடியில் வந்து நம்ம வாட்டர் பாயிண்ட்ஸும் நிறையா கொடுத்துருக்கோம். அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா குழா கொடுத்துருக்கேன், உங்கள் அங்கேயும் தெரியும். டேப் பாயிண்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன். நாங்கள் இதை என்ன மைண்ட் செட்டில் வச்சு பண்ணோன்னா, ஐ மீன் ஃபியூச்சரில் இங்கே ஒரு ஈவினிங் டைம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ஒரு அசோசியேஷன் மீட்டிங் நடக்குதுன்னா கூட இங்கே ஒரு ஒரு டின்னரு, ஒரு லஞ்சு, ஒரு ஈவினிங் ஸ்நாக் பார்ட்டினா கூட எல்லா ப்ரொவிஷனும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதில் இது நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே வந்து உங்களுக்கு ஓவர் டேங்க் வரும். உங்களுக்கு 8 வீட்டுக்கானதை விட உங்களுக்கு 12-13 வீட்டுக்கான கெப்பாசிட்டி நம்ம டேங்க்ல கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளாட்டோட ப்ரைஸிங். ஸோ இப்போ நம்ம ஃபைனலான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம். என்னன்னா இந்த ஃப்ளாட்டோட ப்ரைஸிங். ஸோ ஃப்ளாட் வந்து 978 ஸ்கொயர் ஃபீட், 20% காமன் பேசேஜ், 46% யூடிஎஸ் வரும், 452 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வருது. ஸோ நம்மளோட ஃப்ளாட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 59 lakhs ஃப்ளாட் வரும், ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும், ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேங்க்யூ ஸோ மச்.